அண்மை செய்தியை பார்க்கிறோம். தன்னை எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போன்று நினைத்துக் கொண்டு பேசுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவதாகவும், ஆனால் தான் ஒரு சாதாரண தொண்டன் என்றும் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், இபிஎஸ் என்ன தெரிவித்திருக்கிறார்? அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை தமிழகத்தை காப்பும் இந்த சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையிலே அந்த பயணம் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். 2026 திமுகவுக்கு முடிவுரை எழுதுவோம், குடும்ப ஆட்சிக்கு ஒரே அடியாக முற்றுப்புள்ளி வைப்போம், அதே போல ஜெயலலிதா மாடல் ஆட்சி அரியணை ஏற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார். முதல் முறையாக ஜெயலலிதா மாடல் என்று அவங்க சுட்டிக்காட்டி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் எதிர்கட்சித் தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர். முதலமைச்சர் ஸ்டாலினை எனக்கு வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும், அதனால்தான் ஜெயலலிதா எம்ஜிஆர் போல் நான் நினைத்துக் கொண்டு பேசுவதாக கூறுகிறார். நான் மக்களில் ஒருவன், சாதாரண தொண்டன், முன்கள வீரன். எனது எழுச்சி மக்கள் நல்லாட்சி வழங்கும் வரை என்னுடைய கட்சி தொண்டர்களும் எனக்கும் தூக்கம் இல்லாமல் அயராத உழைத்து 2024 அதிமுக வெல்வது உறுதி என்பதை சொல்லி இருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன் அறிக்கையின் வாயிலாக முதலமைச்சருக்கு பதில் கொடுத்திருக்கிறார். நன்றி சுபாஷ், தற்போதைய விவரங்களுக்காக.